தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். சுந்தர்சி எதனால விலகினார்ன்றது இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. எல்லாமே ஒரு கற்பனை கதை தான். தனுஷெல்லாம் ரஜினியை அதுவும் ரஜினி இயக்கிறது தயாரிப்பு கமல் அந்த அளவுக்குலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. ரீசன் சொல்லாமல் போறாருன்னா அப்போ இவருக்கு தான் பிரச்சனைங்க, சுந்தர்சிக்கு தாங்க ஏதோ பிரச்சனை. அரசியல் ரீதியாக அதாவது ப்ரெஷர் இருக்கலாம். அதுதான் அப்படிதான் நான் நினைக்கிறேன். அப்படின்னா அடுத்தது யாருன்னு கேட்டா வெங்கட் பிரபு என்ன அட்லி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வினோத். வாழ்க்கையை ரொம்ப தெளிவாக புரிஞ்ச மனிதர் யாருன்னா ரஜினி தான். அது ப்ரொஃபஷனல் லைஃபாக இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு மனிதர். ஏன் மகாராஜா இயக்குனா அந்த இயக்குனர்கிட்ட போகக்கூடாது, சக்தி திருமகன் இயக்குனா ஏன் அருண் பிரபு கிட்ட போகக்கூடாது, இன்னும் பல படங்கள் அஸ்வத் மாரிமுத்துக்கிட்ட ஏன் போகக்கூடாது, இன்னும் இளம் இயக்குனர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இவங்க அடுத்த பயணம் ஒருவேளை சுந்தர்சி கிட்ட போனால் அந்த மாதிரி காட்சி இல்லாமல் கொஞ்சம் மென்மையாக கொண்டு போகலாம் அப்படின்னு. இப்போ நான் கேட்குறேன் பறந்து சண்டை போட்டால் தான் ஒன்றும் சூப்பர் ஸ்டார்லாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் அப்படியே தான் சந்திரமுகியில் என்ன பறந்தா சண்டை போட்டார். இவருக்கு நீங்கள் அவரை போய் கேட்டால் தனுஷ் வச்சு படம் எடுப்பாருன்றீங்க. கடைசியில் எங்கே நிற்பார் நான் சொல்லவா உங்களுக்கு? இப்போ சொல்லிவிடுவா உங்களுக்கு. வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் ஜேர்னலிஸ்ட் ஷேக்வா ஜெய்சங்கர் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், ரஜினியோட படம் வரப்போகுது கமல் அவர்களுடைய தயாரிப்பில் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வெயிட் பண்ணுது. இப்போ சுந்தர்சி விலகிட்டாரு. யார் வருவாங்க அப்படின்ற மிகப்பெரிய ஒரு பேச்சா பேசப்பட்டுச்சு. இப்போ தனுஷ் உள்ள வருவாரு இயக்கிறதுக்காக அப்படின்றதும் இன்னைக்கு காலையில இருந்து அதை சொல்லிட்டு இருக்காங்க சார். இதெல்லாம் நியூஸ்லயும் வருது. இதெல்லாம் யார் எடுத்து விடுறதுன்னு நான் தெரியல. நல்லா யோசிச்சு பாருங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு ஒரு விஷயத்தை ஒரு கூடுதலாக புனைஞ்சால் கூட இல்லாத ஒன்று புனைஞ்சால் கூட அதில் கூட ஒரு நியாயம் தர்மம் வேணும். இது முழுக்க புனையப்படுற கதை தான் வச்சுங்களேன். இது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. என்ன கேட்டால் விலகிட்டாருன்னு தெளிவாக தெரிஞ்சது. ஆனால் எதுக்கு விலகினாருன்றது இன்னைக்கு வரைக்கும், இந்த நிமிடம் வரைக்கும் சுந்தர்சி எதனால் விலகினாருன்றது இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. எல்லாமே ஒரு கற்பனை கதை தான். யூகத்தின் அடிப்படையில் தான் எல்லாமே சொல்லிட்டே வராங்க. கமல் தெளிவுபடுத்துவார்னு பார்த்தபோது அவர் ரொம்ப தெளிவாக குழப்பிட்டு தான் போனார். ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது. அது சம்பளமாக இருக்கட்டும், அல்லது கதையாக இருக்கட்டும், அல்லது இந்த ஃபஸ்ட் காப்பி கேட்டார்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எல்லாமே கமிட்டான பிறகு தானம்மா மாலையும் கழுத்துமா நிற்கிறாங்க ரெண்டு பேருமே. அப்போ இதெல்லாம் முடிவாகாமையாக ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க. சொல்லுங்கள். எல்லாமே ஃபினிஷ் ஆகிட்ட பிறகு தான், டிக்ளேர் பண்ண பிறகு தான் மீடியாவை மீட் பண்ணுறாங்க இல்லையா? அப்போ இப்போ விலகும் போது பார்த்தீங்கன்னா ஒரு காரணம் சொல்லணும்னு கற்பனையாக எல்லாரும் ஒவ்வொரு கதையை சொல்கிறத பார்க்குறோம். ஆனால் எதுவுமே உண்மை இல்லை. இது இந்த 3 நபர்களுக்கு மட்டுமே ஒரு தொடர்புடையதாக இருக்குதுன்னா, சம்மந்தப்பட்டதாக இருக்குன்னா, யாராவது ஒருத்தர் சொல்லிடுவாங்க இதுதாங்க காரணம். இப்போ ரஜினிக்கே கதையை பிடிக்கலன்னு வச்சுங்க. ரஜினிக்கே பார்த்தீங்கன்னா கதை அவருக்கு செட் ஆகலை அப்படின்னு சொன்னால் அதை தயாரிப்பாளர்கிட்ட சொல்லி தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சுந்தர்சி கிட்ட சொல்லியிருப்பாரு. சுந்தர்சி காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாரா? ரஜினி இந்த கதை வேண்டாப்பான்னு சொன்னால் வேற ஒரு கதையில் மாற்றிக்க மாட்டாரா? அப்படி சமரசம் இல்லாத ஒரு இயக்குனர் அவரு இல்லை. எல்லாம் அந்த அரண்மனை 1, 2, 3, 4 டுபாகூர் படங்கள் எடுக்கிற ஆள் தானே. இல்லை ஒரு எத்திக்ஸ் உள்ள ஒரு இயக்குனரா சொல்லுங்கள். இல்லை பாலச்சந்தர் மாதிரி பார்த்தீங்கன்னா நான் எடுக்கிறது தான் கதை, நான் சொல்கிறது தான் படம் அப்படின்னு சொல்லக்கூடியவரா? அதனால் ஒரு கதையை பிடிக்கலனா கூட சுந்தர்சிக்கிட்ட சொன்னால் அந்த கதையை மாற்ற போகிறாரு. எவ்வளோ கதை இருக்குது. இவங்கன்னா அப்படியே சுந்தர்சி என்ன சத்யஜித் ரேவா இல்லை மகேந்திரனா எதுக்காக இவங்களெல்லாம் ஒப்பிடுறேன்னு சொன்னால் இவங்கெல்லாம் பெரிய ஜீனியஸ்.
இல்லை பாலு மகேந்திரவா, இல்லை பாரதி ராஜாவா? சுந்தர் சிவன்னா அந்த அளவுக்குலாம் கிடையாது, ரொம்ப பில்டப் ஜாஸ்தி இருக்குது. அதுக்காக சொல்கிறேன் நான். ஓகே, வேற ஏதோ ஒரு விவகாரம் இருக்குமா, அதில் வந்து எனக்கு என்ன ரஜினி கதை பிடிக்காதுன்னு சொல்லிட்டாரு, அவருக்கு வந்து இவருக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு, அது பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு, இவருக்கு வந்து ஃபஸ்ட்டு காப்பி கேட்டார், இவர் வந்து சம்பளம் கேட்டார். சம்பள பிரச்சனை கூட கிடையாது. இன்றைக்கி வந்து உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி வந்து சுந்தர்சியை வச்சு படம் எடுக்கணும்னு வந்து ஒரு ஹீரோ வச்சு வந்து படம் எடுக்கிறாருன்னா யாரை வச்சு எடுப்பார்? இன்றைக்கி டேட்டுக்கு என்ன ரஜினிலாம் வச்சு எடுத்துருக்கலாம், ரஜினி கமல்லாம் எடுத்துருக்கலாம். இன்றைக்கி வந்து அவர் ரேஞ்சு எங்கே வந்துருச்சு உங்களுக்கு தெரியும்ல. நீங்கள் சொல்லுங்கள், அரண்மனை 1, 2, 3 வந்து யார் ஹீரோவை நடிச்சாங்க பாருங்கள். எல்லாம் வந்து ஒரு ஹீரோயின் தான், அங்கே ஹீரோயின் சப்ஜெக்ட் தானே அது எல்லாமே. அப்படி இருக்கும்போது வந்துக்கிட்டால் வந்து எனக்கு அதில் காரணம் வந்து வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்தை வந்து மறைக்கிறதுக்காக இப்படி வந்து கதைகள் புனையப்படுது. ஓகே, அது சம்பள பிரச்சனைலாம் இதெல்லாம் முடிச்சுட்டு தானே போய் அங்கே வந்து நீங்கள் ஃபோட்டோ போஸ்ட் அஃபிஷியலாக வெளியிடுறீங்க. அதனால் அதெல்லாம் கிடையாது. அரசியல் ரீதியாக ஏதாவது சிக்கல் இருக்கலாம். ஏன்னா கமல் வந்து ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறாரு, குஷ்பு வந்து ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறாங்க, நேர் எதிர் துருவங்களாக இருக்கக்கூடிய கட்சிகள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 26 தேர்தலில் ரொம்ப சூடு பிடிக்க போகுது. இவர் கேண்டிடேட் நிறுத்தலாம், குஷ்புவும் கூட ஒரு கேண்டிடேட் நிறுத்தலாம். அப்போ வந்து விமர்சனங்கள் தேவையில்லாமல் வரும், அதை அவாய்ட் பண்ணிக்கலாம்னு நினச்சிருக்கலாம். ஓகே, முதல்ல அந்த அழுத்தம் ஏன் இல்லைன்னு சொன்னால் ஒரு வியாபார ரீதியாக இணைஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வியாபாரமும் அரசியலும் ஒன்றாகுதுன்றது வந்து தெரிய வரும்போது பார்த்தீங்கன்னா இதில் தேவையில்லாமல் நம்ம தலை உருள வேணாமன்னு சொல்லிட்டு ரஜினி நினச்சிருக்கலாம். ஓகே, இல்லையா? ஸோ அதனால் வந்து சம்பளம் வாங்கி வேலை செய்கிற இடத்துல வந்து சுந்தர்சி இருக்கிறாரு. அதனால் இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு அப்படி தான் வந்து இந்த சிக்கல் வந்து, இது கூட நான் உறுதியாக நான் சொல்ல மாட்டேன், இப்படி நடந்துருக்கான்னு தான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் சொல்கிற காரணம்லாம் கிடையாது. சம்பளம், ஃபஸ்ட் காப்பி கேட்டார், கதை பிடிக்கல, இதெல்லாம் வந்து எல்லாம் முடிவாகி உட்காருங்க. இதில் தெளிவாக இருக்கணும் நம்ம முதல்ல, இல்லைன்னா நம்மளை ஏமாற்றுவோம். பல பேர் வந்து உட்காந்துட்டு யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு சினிமா கரைச்சி குடித்த மாதிரி பேசுகிறான் பார்த்தீங்களா, அவெல்லாம் முதல்ல தெரியாதுன்னு தான் ஆரம்பிக்கிறான். இது முதல்ல தெரியாதுன்னு ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா சம்பள பிரச்சனை, ஃபஸ்ட் காப்பி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையான விஷயம் என்ன, இந்த 3மே கமிட் ஆனால் தான் நீங்கள் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்க முடியும். அஃபிஷியலாக நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதையை எடுத்து விடக்கூடாது. இதுக்கு வேறு காரணம் இருக்குது. இந்த 3 பேரை தாண்டி ஒரு காரணம் இருக்கிறதுனால அது வந்து அவங்க பிக்சருக்கு வெளியில் இருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வெளியில் இருக்கிறவங்க. ஸோ அவங்கள வந்து இதில் பாயிண்ட் அவுட் பண்ண வேண்டாம், நீங்கள் நம்மளே விலகிடலாம் அப்படி ஒருவேளை இவர் சொல்லக்கூடிய கதையில் வந்து அவங்களுக்கு ஏற்படும் இந்த மாதிரியான காரணங்கள் இருந்ததுன்னா அவங்க தான் நீக்கிறேன்னு சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் இல்லைங்க, நான் இந்த படத்தில் இந்த கதை தாங்க நான் எடுப்பேன், கதையிலலாம் மாற்றாதீங்க, இந்த கதை தான் நாங்கள் எடுப்பேன், எனக்கு இந்த சம்பளம் தாங்க ஓணுன்னு சொன்னால் அவங்க மாற்றுவாங்க. இப்போ இவர் தானே வேலைக்கு போகிறேன்றாரு, ரீசன் சொல்லாமல் போகிறாருன்னா அப்போ இவருக்கு தான் பிரச்சனைங்க, சுந்தர்சிக்கு தாங்க ஏதோ பிரச்சனை, அரசியல் ரீதியாக ஏதாவது வந்து ப்ரெஷர் இருக்கலாம். அதுதான் நான் அப்படிதான் நான் நினைக்கிறேன். இப்போ தனுஷ் அவர்கள் வந்து எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லைம்மா, நீங்கள் தான் ஒரு கதையாக சொல்லிட்டு இருக்கீங்க. தனுஷ் எல்லாம் வந்து ரஜினியை வந்து, அதுவும் ரஜினி இயக்கிறது தயாரிப்பு வந்து கமல், அந்த அளவுக்குலாம் நீங்கள் வந்து சொல்லக்கூடாது. அதுக்காக நான் வந்து தனுஷை குறைச்சி மதிப்பில்லை. தனுஷுக்கு வந்து இந்த இட்லி கடை, ஆப்ப கடை, வந்து தோசை கடை, இப்படி ஒரு படம் எடுத்து அப்படி பண்ணலாம். ரஜினி மாதிரியான ஒரு பெரிய ஸ்டாரை வந்து தூக்கி சுமக்கிற அளவுக்குலாம் வந்து ஸ்ட்ரென்த்து கிடையாது. நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லலாம் வந்து தனுஷ் வந்து இந்த படம் எடுத்திருக்காரு, இதுக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்தார், ராயன் எடுத்தார், அது எடுத்தார், இதெல்லாம் சொல்லலாம். ரஜினி மாதிரி ஒரு பெரிய இயக்குனர் வந்து செல்வராகவன் நீங்கள் சொல்கிறீங்களா, அதை வந்து ஓரளவுக்கு எடுத்துக்க முடியும். தனுஷோட டேஸ்ட்டு இதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல, இட்லி கடையில் நம்ம பார்த்தோம்ல, அந்த லெவலுக்கு அவர் இயக்கிக்க முடியும், அவ்வளோதான். அவர் இன்னொரு பெரிய ஸ்டார்லாம் வந்து தனுஷ்க்கு வந்து இயக்குறவர்களாம் வந்து அந்த கெப்பாசிட்டிலாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. குறைச்சி மதிப்பில்லை, இருக்கிற ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். ஒரு மாமனார் அந்த அதெல்லாம் கிடையாது. பெரிய ஒரு கல்ட்டு வந்து இவர் வந்து ஒரு படத்தில் வந்து இவர் ஹீரோவாகி இவருக்கு வந்து சபார்டினேட்ஸை வந்து வச்சு இவர் வந்து இயக்குறாருன்னா அது வேறு. ஆனால் வந்து ரஜினி மாதிரி ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரை வந்து கொண்டு வந்து இவருக்கு வந்து தனுஷ் இயக்கலாம், அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வந்து சும்மா கற்பனையாக இவங்க எடுத்து விட்டு பேசினா வியூஸ் வரும்னு சொல்லிட்டு இந்த குரங்குங்க பேசுகிறானுங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கிடையாது, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு அடுத்த ஆப்ஷன் நீங்கள் கேட்குறீங்க, அப்படி டேரெக்டாக பேசுவோம்.
ஓகே. அடுத்த ஆப்ஷன் சொன்னால் இருக்கிற இவங்க யார்கிட்ட போவாங்கன்றது நான் சொல்கிறேன். இவங்களுக்கு வழக்கமாக இருக்கிற வந்து சட்டியில் இருக்கிறதே தான் தேடிட்டு இருப்பாங்க. இவங்க வெளியில் போய் தேட மாட்டாங்கல்ல, உள்ளேயே தானே தேடிட்டு இருப்பாங்க. அப்படின்னா அடுத்தது யாருன்னு கேட்டால் வெங்கட் பிரபு என்ன அட்லி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வினோத் இப்படி வந்து போயிட்டு இருக்காங்க. தவிர வருவாங்களா நம்ம ரஜினின்றது மிகப்பெரிய வேல்யூன்ற வேர்ல்டு லெவலில் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஃபிகரு, பெரிய பிராண்டு, சூப்பர் ஸ்டாரு, வேர்ல்டு சூப்பர் ஸ்டாரு. அவரை இயக்குறேன்னு சொன்னால் வந்து இல்லைங்க நான் முடியாதுன்னு சொல்லுவாங்க. சுந்தர்சி முடியாதுன்னு போனதுக்கு காரணம் அது வேற காரணம். ஸோ இதை வச்ச வந்து ஸ்கோர் பண்ணக்கூடாது. ரஜினி படத்தை தூக்கி வீசினார். ரஜினிலாம் தூக்கி வீசத்துலாம் கிடையாது, புரியுங்க சொல்ல, யாரும் தூக்கி வீச முடியாது ரஜினிலாம். ரஜினி வந்து கொடுத்த வாய்ப்பு தானே. அந்த படத்தில் கூட ஏற்கனவே அந்த அருணாச்சலம் படமாக இருந்தாலும் அருணாச்சலம்லாம் பெரிய ஹிட்லாம் கிடையாதுமா. ஹிட் படம் பெரிய ஹிட்லாம் கிடையாது, சூப்பர் ஹிட் அந்த மாதிரி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆவரேஜ் ஃபில்மு தான் அன்னைக்கு. இன்னைக்கு எப்படி இங்கே தர்பார் எப்படி இப்போ அண்ணாத்த போலி அந்த மாதிரி தானே தவிர பெரிய பிளாக் பஸ்டர் அப்படியே இதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அன்றைக்கி டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் ரஜினி வந்து தன்னை மாற்றிக்கிட்டே வந்தார். அதான் ரஜினியோட பலமே, ப்ளஸ்ஸே அதுதான். அவர் வந்து பாலச்சந்தர்லேருந்து நீங்கள் தொடங்கும் போது பாலச்சந்திரன் வந்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியல மகேந்திரன் அந்த காலகட்டத்தில், அதுக்கப்புறம் ராஜசேகர், முத்துராமன், ராஜசேகர், இப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு அதுக்கப்புறம் வாசு, ரவிக்குமார், ஒவ்வொரு காலகட்டத்தில் அவர் வந்து தன்னை மாற்றிக்கிட்டே வந்தார். ஆமாம். இந்த இவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவர் புரிஞ்சுக்கிட்டார் வாழ்க்கையை. வந்து ரஜினிகாந்த் வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு மனிதர். வாழ்க்கையை எல்லாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. வாழ்க்கையை ரொம்ப தெளிவாக புரிஞ்ச மனிதர் யாருன்னா ரஜினி தான். அது ப்ரொஃபஷனல் லைஃபாக இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு மனிதர். ஒரு நிறை மனிதர்னு சொல்ல முடியும். சொல்லுவாங்க தெரியலாம் வந்து இவன் அறவேக்காடு குரலை. ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் இதை போகணுன்றதுக்காக சொல்ல, ஒரு நிறை மனிதர் தான். அப்படி தான் நம்ம வந்து அவர் எடுத்துக்க முடியும். அவருக்கு அடுத்த ஆனால் அவர் தெரிஞ்சுக்கிட்டார் என்னன்னு கேட்டால், இங்கே வந்து மற்றவருடைய எண்ணங்களை புரிந்து கொண்டால் மட்டுமே தான் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படின்றத வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டார். மற்றவருடைய எண்ணங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அதை புரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவர் மாற்றிக்கிட்டே வராரு. ப்ரொடியூசர், டைரக்டர் வந்து அவங்களுடைய எண்ணங்களை வந்து பிரதிபலிக்கிற மனுஷனாக தான் வராரு. அதே சமயத்தில் அவருடைய கொடியை நட்டுக்கிட்டே வராரு. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அது தாண்டி சில சர்க்கிள் நடக்குதுன்னா அது வந்து நடக்கிறது. இப்போது கபாலி வந்து பெரிய அளவில் பேசப்பட்ட படம். காலாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டவுன் ஆச்சு தான். பட் இருந்தாலும் வந்து இடைப்பட்ட கொஞ்சம் கேப் கொடுத்து வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அடுத்தடுத்து வந்ததுனால அந்த படம் வந்து வச்சு நல்ல படம், ரெண்டுமே நல்ல படம். ஸோ அப்படி இருக்கும்போது வெற்றி படம் தான் ரெண்டுமே. கொஞ்சம் அந்த கமர்ஷியலாக வந்து அதில் சர்க்கிளாக இருந்திருக்கலாம். அது மாதிரி வந்து ரஞ்சித்தோட இணைகிறாரு, நெல்சனோட இணைகிறாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவருடைய பயணங்கள் வந்து அந்தந்த இயக்குநர்களோட மாறிட்டார் மாதிரி. இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்க, இப்போ என்ன சார் நம்ம அடுத்தது யார் சார், அடுத்தது அட்லியா சார், ஏன்னா இவங்க தானே இப்போ வந்து அடுத்தது யார் சார், வெங்கட் பிரபுவா சார், அடுத்தது வந்து அட்லியா சார், அப்படி இப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதை தாண்டி இவங்க போக முடியாது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மகாராஜன் ஒரு வெற்றி படத்தை கொடுத்தானே, அந்த இயக்குனர் எங்கேப்பா இருக்கிறாரு, அட்ரஸை கேட்டு வாங்கி ஏதாவது கதை இருக்கா கேளுங்கப்பா, அப்படிலாம் கேட்குற அளவுக்குலாம் இங்கே அந்த மாதிரி இல்லை. அதுதான் நான் சொல்கிறேன்லம்மா, இவங்களுக்கு வந்து என்னன்னா அந்த பிராண்டுன்ற அந்த இதுலேயே ஓடிட்டு இருக்கிறாங்க. நம்ம யாரு, நம்ம ஒரு கல்ட்டு. இப்போ நம்மளை இயக்குற அளவுக்கு இன்றைக்கி யாரும் இருப்பாங்க. ஏன் மகாராஜா இயக்குனா அந்த இயக்குனர்கிட்ட போகக்கூடாது, வந்து சக்தி திருமகன் இயக்குனா வந்து ஏன் வந்து அருண் பிரபு கிட்ட போகக்கூடாது, இன்னும் வந்து பல படங்கள் அஸ்வத் மாரிமுத்துக்கிட்ட ஏன் போகக்கூடாது, இன்னும் இளம் இயக்குனர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. சரி, அப்படி ஓல்டு இயக்குனர்கிட்ட போகிறீங்க, இன்னும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கல்ல, சுந்தர்சி காலத்தில் பயணித்த இயக்குனர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கல்லம்மா, இல்லையா? எவ்வளோ பிளாக் பஸ்டர் படங்கள் கொடுத்தவங்களாம் இருக்க தானே செய்கிறாங்க இல்லை? ஸோ அதுதான் இங்கே வந்து இவங்களுக்கு அந்த மாதிரி அந்த எண்ணம் இல்லை. இருக்கிறதே இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதாவது தமிழ் சினிமா விளங்காமல் போகிறது. புதிய நபர்களை தேடி போகும்போது அல்லது ஏற்கனவே வெற்றி படங்களை கொடுத்து இப்போ ஓய்வில் இருக்கிறவங்கக்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கும்போது அவங்க புது உத்வேகத்தோடு கிளம்பி வருவாங்க. நிறைய கதைகள் இருக்கும். இங்கே முதல்ல ஒரு விஷயம், கதைன்றது வந்து ரஜினிகாந்த் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் தான் கதை.
அது மாதிரி கலர் படங்களும் சில நடிச்சேன். இப்போ எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி ஒரு படத்தை வந்து இப்போ ரஜினி நடிக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். சொல்லுங்கள். அது கலர் படம் தான். அந்த மாதிரி படங்கள் கொடுக்க முடியுமா? ரஜினிகாந்த் வந்து அந்த காலத்தில் வந்து ஃபெமினிசம் பேசின படங்கள் நிறைய இருக்குது. ஆமாம், ஃபெமினிசம் பேசின படங்கள் நிறைய படங்கள் சொல்லணும். ஃபெமினிசம்னா நான் சொல்கிறது இந்த பெண்கள் குறித்த ஆதரவாக இல்லை, பெண்கள் குறித்த ஒரு பார்வை வந்து அவர் சொல்லுவார். அது நிறைய படங்கள் இருக்குது. தப்பு தாளங்கள், அவர்கள், போனா ஒரு கேள்விக்குறி, அவள் அப்படித்தான், இந்த மாதிரி நிறைய பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள் நிறைய ரஜினிகாந்த் வந்து ஃபெமினிசம் பேசக்கூடிய படங்கள் நிறைய இருந்தது. அதில் வந்து அவர் ஆதரவாக பேசுகிறாரு, எதிராக பேசுகிறாங்க, அந்த மாதிரி வசனங்கள்லாம் இப்போ பேசி படமே வந்து இப்போ எடுக்க முடியாது. ஏன் கலர் படங்கள் எடுத்துனா கூட முள்ளு மலர் மாதிரி ஒரு படம் கொடுக்க முடியுமா இப்போ? அதுதான் சொல்கிறேன். அவங்களாம் இயக்குனர்கள் இல்லையா? சரிங்களா? மக்கள் வந்து இப்போ இருக்கிற இயக்குனர்கள்லாம் வந்து ரத்தம், கத்தி, துப்பாக்கி இப்படியே எடுத்துட்டானுங்க. இல்லைனா லோகேஷ் கனகராஜ் வந்து முதல் வந்து காட்சி வந்து அப்படி வைப்பானா, கறிக்கடையில் கத்தி வெட்டுற வந்து அந்த கறி வெட்டுற மாதிரி ஒரு சீனு. எதுக்கு அந்த சீன் வச்சான்றது இன்றைக்கி வரைக்கும் தெரியவே இல்லை தான். சரிங்களா? அந்த மாதிரி இயக்குனர்கள் அப்படி வந்து இப்போ வந்து வேணா துப்பாக்கி எடுத்து வந்து சுடணும், இல்லைனா கத்தி எடுத்து வெட்டணும், அப்படிதான் நம்ம பார்த்தோம் இல்லையா? நிறைய படங்களில் நம்ம பார்க்குறோமே, நிறைய படங்களில் அப்படி தானே வந்து எடுக்கிறாங்க. தலையை வெட்டுற மாதிரி ஜெயிலரில் பார்த்தோம்ல நம்ம. அதுதான் நான் சொல்கிறேன். அதனால் இவங்க வந்து அடுத்த பயணம் ஒருவேளை சுந்தர் சி கிட்ட போனால் வந்து அந்த மாதிரி காட்சி இல்லாமல் கொஞ்சம் வந்து மென்மையாக கொண்டு போகலாம் அப்படி கூட. இப்போ நான் கேட்குறேன் வந்து பறந்து சண்டை போட்டால் தான் ஒன்றும் சூப்பர் ஸ்டார்லாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் அப்படியே தான் வந்து சந்திரமுகியில் என்ன பறந்தா சண்டை போட்டார் இல்லை, கதையாக கொண்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து காட்சி விறுவிறுப்பான ஒரு காட்சியை வந்து வைக்கணும் சொல்கிறேன் நான். அந்த மாதிரி இயக்குனர்கள் வந்து இந்த இடத்துல தேவைன்னா வச்சுக்கலாம் சண்டை, தேவையில்லைன்னா இந்த இடத்துல சண்டை தேவையில்லை. அவ்வளோ வேகமாக படத்தை நகர்த்தத்துக்கெலாம் இன்றைக்கி இயக்குனர்கள் இருக்கிறாங்க. சக்தி திருமகனில் இதை நான் நடிச்சிட்டேன்றதுக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அந்த படத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வசனங்களாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளே இருக்கட்டும், எவ்வளோ வேகம் எடுக்கும். நம்ம கூட நினச்சிருப்போம் வந்து விஜய் ஆண்டனி வந்து பறந்து சண்டை போட போகிறாரு அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் சண்டை உங்களுக்கு தெரியும், சண்டை காட்சியே இன்னும் அதில் கிடையாது. ஆனால் விறுவிறுப்பாக அவ்வளோ வேகமாக வந்து ஜெட்டு வேகத்தில் வந்து படம் போகும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20 மணி நேரத்தில் சொல்லக்கூடிய விஷயத்தை அருண் பிரபு அதை வந்து ஒரு 2.5 மணி நேரத்தில் சொல்லியிருப்பார். கிட்டத்தட்ட ஒரு 20 மணி நேரம் சொல்லக்கூடிய ஒரு கதை அது. அவர் லெங்க்த்தியாக சொல்லணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 மணி நேரம் சொல்லணும். ஆனால் ஒரு 2.5 மணி நேரத்தில் வந்து அவ்வளோ விஷயங்களை அவர் வந்து அந்த படத்தில் வந்து சொல்லியிருக்கும் போது அதுதான் சொல்கிறேன். இங்கே வந்து இயக்குனர்கள் இருக்கிறாங்கம்மா, ஆனால் இவங்களுக்கு கண்ணு தெரியாது. வயசாயிடுச்சு கமல்ஹாசனுக்கு. தயாரிப்பாளர் இருந்தால் மட்டும் போதாது. ஏன்னா எப்போவுமே வந்து தன்னைத்தானே மிகப்பெரிய அறிவாளி நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்கள் அறிவாளிகள் வந்து அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. ஏதோ நான் தத்துவம் பேசணும்னு நினைக்காதீங்க. எப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மற்றவர்கள் வந்து அறிவாளின்ற அந்த அங்கீகரிக்கிற அந்த குணம் வந்து நமக்கு எப்போ வருதோ அப்போ தான் நாம் வெற்றி அடைவோம். நாம தான் அறிவாளி, மற்றவங்களாம் முட்டாளு அப்படின்ற நினச்சி வந்து சில பேர் செயல்படுவாங்க. அதில் ஒருத்தர் தான் கமல். இதில் ஒன்றும் பாரபட்சம்லாமல் நான் சொல்கிறேன். அதனால் வந்து அவர் பார்வைக்கு தெரியல. சினிமா குறித்த பார்வை வந்து உலக சினிமா பார்க்குறவர், அவர் லோக்கல் சினிமா பார்க்குறவர் கிடையாது. யார்? கமல். உலக சினிமா பார்க்குறவர். இவர் லோக்கல் சினிமா பார்த்தாருன்னா இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய அந்த மற்ற இயக்குனர்லாம் அவர் கண்ணுக்கு தெரிவாங்க. இவர் உலக சினிமா பார்க்கறதுனால இவருக்கு வந்து நீங்கள் அவரை போய் கேட்டால் வந்து தனுஷ் வச்சு படம் எடுப்பாருன்றீங்க. கடைசியில் எங்கே வந்து நிற்பார் நான் சொல்லவா உங்களுக்கு? இப்போ சொல்லிவிடுவா உங்களுக்கு? நான் சொல்லட்டுமா உங்களுக்கு? யாரும் வரமாட்டார். நானே இயக்குறேன்னு சொல்லுவார் பாரு. கடைசி படம் கமல் படத்தை நானே இயக்குறேன்ற அந்த இடத்துக்கு வந்து நின்றுவார். அப்படி வந்து நம்ம பேர் எடுத்து வந்து நாளைக்கு ஃப்ளாப் ஆச்சுன்னா நம்ம பேர் வந்து அடிபட்டுறக்கூடாதேன்றதுக்காக என்ன சொல்கிறேன்னா எவனோ டம்மி பீஸை யாராவது பிடிச்சி கொண்டு வந்து நான் எது சொன்னாலும் கேட்குற மாதிரி. இல்லைன்னா மணிரத்னம் படம் வந்து இந்த அளவுக்கு ஃப்ளாப் ஆகுமாம்மா? நீங்களே சொல்லுங்கள். படைப்பு சுதந்திரம்னு ஒன்று இருந்ததுன்னா தக் லைஃப் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு அட்டர் ஃப்ளாப் ஆகுமா? அங்கே வந்து மணிரத்னம் படமாகவும் இல்லை, கமல் படமாகவும் இல்லை, நம்ம பார்க்குறோம்ல. அதனால தான் சொல்கிறேன். கடைசியாக எங்கே வந்து நிற்பார்னா கமல் வந்து இப்போ நான் நினைக்கிறேன் வந்து கிட்டத்தட்ட ரஜினி தான் இவங்ககிட்ட சிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரஜினி வந்து இவங்ககிட்ட வந்து இப்போ கமல்கிட்ட சிக்கிட்டார்.
இந்த ப்ராஜெக்ட்லேருந்து எப்படி வெளியே போகிறதுன்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தில் இருக்கிறார் ரஜினி. ஆனா நான் செஞ்சு தரேன் நண்பனுக்காக நான் அதை பண்றேன் செஞ்சு அப்படின்னு தரேன்றது இப்போ நான் ஒன்று கேட்குறேன், இந்த கேட்டுட்டு இந்த டாபிக் விட்டுறணும், இதுதான் கடைசியாக. ஒரு மேடையில் கமல் சொல்கிறார், நாங்கள் வந்து முதல்ல இணைஞ்சு நடிச்சுட்டு வந்தோம், ஏன்னா கமல் இணைஞ்சு நடித்த காலத்தில் நாங்கள் பயணிக்கிறோம். கமல் வந்து அபூர்வ ராகங்களில் வந்து ரஜினி அவர்கள் வந்து உள்ள நுழையிறது, அந்த படத்தில் இருந்தே நம்ம அடுத்து பார்க்குறோம். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு நடிச்சுக்கிட்டே ஒன்றாவே இணைஞ்சு நடிச்சுட்டே வராங்க. ரஜினிக்குன்னு ஒரு விமன் ஆடியன்ஸ்லாம் நிறைய வந்துடுறாங்க, நிறைய யூத்லாம் நிறைய ரசிகர்கள் ஆகிறாங்க. அப்போ வந்து இவங்க வந்து 2 பேரும் சேர்ந்து நடிக்காமல் தனித்தனியாக போயிடுறாங்க. இதை ஒரு மேடையிலேயே ஒரு 5 வருஷம்னு நினைக்கிறேன் முன்னாடி மேடையில் வந்து கமலுடைய இதை 50வது விழான்னு நினைக்கிறேன். அதில் வந்து கமல் பேசும்போது சொல்கிறாரு, நாங்கள் 2 பேரும் ஒன்றா இணைஞ்சு தான் நடிச்சுட்டு வந்தோம், அதுக்கப்புறம் 2 பேரும் சுற்றி வந்து ஒரு கூட்டம் உருவாயிடுச்சு, வியாபாரமும் உருவாயிடுச்சு, கூட்டமும் உருவாயிடுச்சு, வியாபாரமும் உருவாயிடுச்சு. அப்போ 2 பேரும் சேர்ந்து தனியாக பயணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போ நான் அதே கமல் சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட்டுக்கு இப்போ நான் உங்கள்கிட்ட வந்துடுறேன், உங்ககிட்டே கொடுத்துட்றேன். இப்போ எதுக்கு ஒன்றா சேரணும்? 2 பேருக்கும் தனித்தனி கூட்டம் இருக்குது, 2 பேருக்கும் தனித்தனி வியாபாரம் இருக்குது, நாம் 2 பேரும் தனித்தனி பயணிக்கலாம்னு சொன்னார்ல, இப்போ வந்து ஏன் வந்து சேரணும்? இப்போ கடைசி படம் தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த ரிஸ்க்காக இருந்தாலும் எடுக்கலாமே. எந்த ரிஸ்க்காக, யாரோ ஒரு இயக்குனர் ஒரு கதை சொல்கிறாரு, 2 பேருக்கும் ஒரு ஓகேன்னு சொல்லலாமே. இப்போ நீங்கள் சேர்ந்துருக்கிறது வியாபாரத்துக்காக சேர்ந்துருக்கிறீங்களா, இல்லை வந்து கடைசி படம்ன்றதுக்காக சேர்ந்துருக்கலாம்? அப்படி கடைசி படம்னா நீங்கள் சேர்ந்துருக்கீங்கன்னா இன்னும் டிக்ளேர் ஆகிருக்கணும். ரஜினியோட இது கடைசி படம் 173 லாஸ்ட், ரஜினி டிக்ளேர் பண்ணியிருக்கணும், கமல் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கணும், சுந்தர் சி டிக்ளேர் பண்ணியிருக்கணும். ஸோ ரஜினியோட கடைசி படத்தில் நினைக்கிறேன் அதை யாரும் சொல்லவே இல்லை. இது வரைக்கும் ரஜினியோட கடைசி படம் தான் இங்கே இருக்கிறவங்க தான் உருட்டினுறான். ஆமாம், அவங்களே யாருமே சொல்லலை, யாரும் வந்து அவங்க யாரும் டிக்ளேர் பண்ணவே இல்லை. இப்போ நான் கேட்குற கமல் ஸ்டேட்மெண்ட் படி 2 பேரும் தனித்தனி வியாபாரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் தனித்தனியாக பிரிஞ்சுட்டோம் சொல்லும்போது இப்போ எதுக்காக ஒன்றா சேர்றாங்க? அதில் சொல்கிறாங்களே அவருக்கு நிறைய கடன் இருக்குது, அதனால வந்து கடன் இருக்குன்னு சொல்லிட்டு யார் சொல்லணும்? கடன் இருக்குன்னு சொல்லிட்டு யார் சொல்லணும்? கடன் இருக்கணும்னு சொல்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈசிஆரில் ஒரு பெரிய வீடு ஒன்று கட்டிட்டு இருக்கிறாரு, அது ஸ்டுடியோவோட சேர்ந்துன்னு கூட சொல்கிறாங்க. எப்படி ஒரு மனிதருக்கு வந்து கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் அவனுடைய தேவைகள் இருக்கும், தேவைகள் இருக்கிற வரைக்கும் கடனும் இருக்கும். நீங்கள் கடன்னா பணமாக வந்து கடன் இல்லைன்னா அது வேற கடன் ஏதாவது இருக்கும். பணம்ன்றது மட்டுமே கடன் கிடையாது, நன்றி கடன் இருக்கு, கடமை கடன் இருக்கு. சாகிற வரைக்கும் கடனில் தான் இருக்கிறான் எல்லா மனுஷனும். ஐயோ இவனுக்கு இப்போ வந்து அம்பானிக்கு கடனே இல்லைன்னு நினைக்காதீங்க, அவனுக்கு பணம்னா வேற கடன் இருக்கும். சரிங்களா? சும்மா அந்த கடன் இருக்குது அது இருக்குது, கடன் இருக்குன்னு சொன்னால் வீடு வந்து ஏலத்துக்கு போகிற அளவுக்கு வந்துடுச்சு. அந்த கடன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வியாபாரத்தில் வந்து மறுபடியும் மீட்டு எடுத்து அதெல்லாம் வந்து எடுத்தார் அவர். எதுக்காக எடுத்தாருன்னு கேட்டால் உங்களுக்கு விக்ரம் 2ல் வந்து அந்த பணத்தை வச்சு 100-150 கோடி போட்டு 600 கோடி எடுத்தார் சொல்கிறாங்கல்ல, அதில் எல்லா கடனையும் அடைச்சார். இந்த படம் நான் என்ன சொன்னேன், கடன் இருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொத்து இல்லையான்னு கேட்குறேன் நான். ஜி வெங்கடேஸ்வரன் வந்து மணிரத்னம் அவங்க பிரதர் வந்து கடன் பிரச்சனையில் சூசைட் பண்ணி இறந்துட்டார். கடன் பிரச்சனையில் சூசைட் பண்ணி இறந்துட்டார். ஜி வெங்கடேஸ்வரன் தயாரிப்பாளர் தான், பல படங்கள் எடுத்திருக்காரு, தளபதி எல்லாம் எடுத்தது அவர் தான். அக்னி நட்சத்திரம், தளபதி, பல படங்களை எடுத்தார். இப்போ நான் கேட்குறேன், அவர் வந்து இறந்துட்டார், கடன் பிரச்சனையில் இறந்துட்டாருன்னு தான் தகவல், சூசைட் பண்ணி இறந்துட்டார். ஆனால் அந்த கடன் அத்தனையுமே அவங்க மனைவி அடைச்சாங்க. அடுத்த 3 வருஷம் 4 வருஷத்தில் அவங்க எங்கேயாவது போய் உழைச்சி அடைச்சாங்களான்னா இல்லவே இல்லை. மனசு இருந்துச்சு. என்ன மனசு? தன் கணவன் பட்ட கடனை அடைக்கணுன்ற அந்த அதான் பரிபக்தி. இங்கே அவன் இன்னைக்கு வந்து கடன் இருந்தாலும் பரவாயில்ல, நீ வந்து கொண்டு வந்து கொட்டுறான்னு சொல்லி மனைவிகள் சொல்லுவாங்க. நீ எவ்வளோ கடன் வாங்கினே எனக்கு தெரியாது, இங்கே வந்து இங்கே எனக்கு தேவையான கொண்டு வந்து கொட்டுன்னு சொல்லக்கூடிய மனைவிகள் மத்தியில் கணவன் இறந்த பிறகு அந்த கடனை வந்து அவங்க மனைவி அடைச்சாங்க. எப்படி அடைச்சான்னு கேட்டால் அவர் வாங்கி வச்ச சொத்துக்களை வந்து விற்று கடன் அடைச்சாங்க. அப்போது சொத்துக்கள் இருக்குது, அதை விற்கிறதுக்கு அவருக்கு மனசு இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை அந்த சூழ்நிலை சந்தர்ப்ப சூழ்நிலை இல்லாமல் இருந்திருக்கலாம் ஒரு வேளை. அது நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாமல் இப்போ சொல்லக்கூடாது.
ஆனால் அவங்க மனைவி அந்த கடனை அடைச்சாங்க. ஓகே. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கடனை மட்டுமே பேசிகிட்டு இருக்கிறோம். சொத்துக்களும் இருக்குல்ல. ஆமாம். நம்ம வந்து அதனால் எனக்கு வந்து அதெல்லாம் நம்பிக்கை இல்லை. அவர் கடன் அடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளைங்க தான் அடைக்கணும். ரஜினிகாந்த் அடைக்கணும் இல்லை, அதுக்காக உதவி செய்ய வந்தோம் இந்த ஒரு படம் பண்ணி அப்படிலாம் கிடையாதுமா. அதாவது ஒரு ரஜினி வந்து உதவி செய்யக்கூடியவர் தான், நான் இல்லைன்னு சொல்ல. இது வந்து வியாபாரத்துக்காக இணைகிறாங்க. அப்போ ரஜினி என்ன சொல்லணும், டிக்ளேர் பண்ணணும்னு கேட்டால் நான் ஃப்ரீயாக நடிச்சு கொடுக்குறேன், எனக்கு பணம் வேணாம்னு சொல்லணும். உதவிக்காக நடிக்கிறேன், எனக்கு பணமே வேண்டாம் அப்படின்னு சொன்னாரா? இல்லை, சொல்லலைல்ல. ஸோ வியாபாரம் தான்மா. ரஜினி கடைசி படம் சொல்லவே இல்லை. கமல் வந்து கடனில் இருக்கிறாரு, அதுக்காக நான் நடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லவே இல்லை. ரஜினி எதுவுமே சொல்லவே இல்லை, எந்த டிக்ளரேஷனும் அவர் கொடுக்கவே இல்லை. ஆனால் இங்கே இருக்கிறவங்க சுற்றி இதையே பேசிட்டு இருக்கோம். அப்போ இது நார்மலாக ஒரு படம், ரஜினி கமிட் ஆகிற ஒரு படம். ரஜினி கமிட் ஆகிற ஒரு படம். ஓகே. கடைசி படம் அவர் டிக்ளேர் பண்ணாமல் நம்ம சொல்ல முடியாது இல்லை. அவர் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறாரு, எல்லாத்தையும் எவ்வளோ ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறாரு. ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுற பயப்படுற நடிகர் அவர் இல்லை. எத்தனையோ வந்து ப்ரெஸ்ஸை வந்து மீட் பண்ணியிருக்காரு, ப்ரெஸ்ஸில் சொல்ல போகிறாரு இதாங்க கடைசி படம் என் படம் அப்படி சொல்லிட்டு. மக்களாக இவங்களாம் வந்து மக்கள் கூட கிடையாது, இங்கே பேசுகிற வந்து இவங்களா எடுத்து விடுறது. அவர் கடனில் இருக்கிறத கடன் அடைக்க போகிறாரு. எனக்கு நான் சொல்கிறேம்மா வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இயக்குனர் சொன்னால் கடைசியாக எங்கே கமல் வந்து நிற்பார்னா 2 விஷயத்தில் நிற்பார். ஒன்று தயாரிப்பாளர் அவருன்றதுனால நானே இயக்குறேன்னு வேறு, அல்லது நான் இயக்கணும்னா எவனா ஒருத்தர் வந்து டம்மியாக ஒருத்தனை போட்டுட்டு பேருக்காக ஒருத்தர் ஆமாம் அட்ஜஸ்ட் பண்ணி நான் சொல்கிற மாதிரி நீ ஷூட் அமைக்கணும். அந்த மாதிரி கமலுக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக போகக்கூடியவங்க அது மாதிரி ஃப்ளெக்சிபிளாக அதை சுந்தர்சிகிட்ட வந்து எதிர்பார்த்துருப்பாங்க. அது சுந்தர்சியை வந்து பார்த்தீங்கன்னா ஓகேன்னு தான் சொல்லியிருப்பார். ஆனால் அதை தாண்டி அதில் உடனே இப்படி சொன்னனால ஐயோ சுந்தர்சி மறுத்துட்டார், அதெல்லாம் கிடையாது. சுந்தர்சிக்கு வேறு பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதனால் வந்து அரசியல் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து குஷ்புக்கு வந்து சில வந்து செட்பேக் இருந்திருக்கலாம் ஒரு வேலை, அதனால் அவர் விலகிட்டு இதுதான் உண்மை. அதெல்லாம் வந்து உடனே தனுஷ் இயக்குறாரு அது இயக்குறாரு இல்லை, அறிவிப்பு வர வரைக்கும் காத்திருப்போம். கண்டிப்பாக சார். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது யாரு தான் அதை இயக்க போகிறாங்கன்றதுல எல்லாருமே அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆஃபீஸில் அடுத்த ஒரு அப்டேட் வந்தால் தான் தெரியும். நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா.